உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தேயு 5:5, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, என்னால் சகிச்சுக்க முடியல. ஏங்க இப்படிலாம் பேசுகிறாங்க? பொறுமையில் சகிச்சுக்க முடியல, இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, சரியில்லை, அவங்க நடந்துக்கிறது சரியில்லை, சகிக்க முடியல, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? கவலைப்படுறீங்களா? இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுங்க. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லை மீறி போகுது. தேவன் சொல்கிறாங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிடும். உங்கள் பொறுமையும் ஒரு முடிவு, உங்கள் பொறுமைக்கும் ஒரு முடிவு வருது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது? ஒவ்வொரு பேச்சிலையும் என் மனசை உடைக்கிறாங்க, எரிச்சல் வருது எனக்கு அப்படின்றீங்கள. அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. தேவனுக்கு அதுதாங்க பிடிக்கும். அவசரப்பட்டு கோபப்பட்டுறாதீங்க, பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. அவசரப்பட்டு இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணலாமா அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க. தேவன் மேலே இருந்து பார்த்துட்ருக்காரு. பார்க்குறவர், உங்களை பார்க்குறவர் தேவன். அவருக்கு முன்னாடி நீங்கள் அமைதியாக இருக்கணும், சரிங்களா? பொறுமைக்கு எல்லை இருக்குதுங்க, அந்த எல்லை வந்துருச்சு, முடியுது. உங்களுடைய எல்லா சகிப்புத்தன்மைக்கும் ஒரு பலன் வருது. இந்த பூமியை சுதந்தரித்து கொள்வீங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க, நல்லா அனுபவிப்பீங்க. தேவன் உங்களுக்கு ஏன் அனுமதித்தார்னா, உங்களுக்கு இந்த சாந்த குணம் உள்ளே வரணும் அப்படின்காக தான் அவர் அனுமதித்தார். அது வந்துருச்சு, உங்களுக்கு வந்துருச்சு. அதனால் நீங்கள் இனிமேல் நல்லா எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க, இந்த பூமியையே சுதந்தரித்து கொள்வீங்க, சரிங்களா? அதுக்காக தான் தேவன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். இனிமேல் இந்த பூமி உங்களுக்கு தான், என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிப்பீங்க, சரிங்களா? கிடைக்க வேண்டியது உங்களுக்கு, கிடைக்க வேண்டியது உங்களுக்கு, சேர வேண்டியது சேர்ந்துடும். மோசே இருக்காங்களே, பெரிய இளவரசனாக இருந்தான் எகிப்து நாட்டில். எத்தனையோ இளவரசர்கள் இருந்தாங்க, அவங்கள ஒருத்தர் தான் நம்ம மோசே. அப்போது பயங்கர கோபம் வரும் மோசேக்கு, மூக்குக்கு மேலே கோபம் வரும். தேவன் அவனை பயன்படுத்தவே இல்லையே. இந்த கோபக்காரனை நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தவே இல்லை. ஒரு கொலை கூட பண்ணிட்டான். அப்புறம் அந்த ராஜா இவனை சாவடிச்சுலாம் நினைக்கும் போது ஓடி போயிட்டான் பக்கத்து நாட்டுக்கு. 40 வருஷம் நம்ம இளவரசன் மோசே ஆடு மேய்ச்சான். அப்போ தேவன் வந்தார் அவனை தேடி, அப்போ தேவன் வந்தாருங்க. பா, மோசே என்ன குணசாலி, சாந்த குணம் வந்துருச்சு. சாந்த குணம் யார்கிட்டயாவது இருந்தால் தேடி வந்துடுவார் அந்த இடத்துக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப சாந்தமாக இருக்குங்க, யார் என்ன பண்ணாலும் என்ன பண்ணுறது சகிச்சுக்கிறேன். இருக்கிறீங்கள, தேவன் தேடி வருவார். ஆடு மேய்க்கிறவனை தேடி போனார், மோசேவை தேடி போனார். அந்த பொறுமையை இழந்துடாதீங்க. ஐயோ, என் குடும்பமாங்க இது, குடும்பமா எல்லாம் பேய்ங்களாக இருக்குது, நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன். அமைதியாக இருந்துருங்க, சாந்தமாக இருந்தாலே போதுங்க. தேவன் உங்களை தேடி கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவார். நம்ம மோசேவை தேடி தேவனே போயிட்டார், ஆடு மேய்க்கிற மோசையை தேடி. நீ தான்ப்பா தலைவன், வா சொல்லி எகிப்துக்கு கூட்டிகிட்டு போய், எங்கேருந்து ஓடி வந்தானோ அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே உயர்த்தி வச்சா தலைவனாக. அப்படியே நிமிர்ந்தான், தலை நிமிர்ந்தான், அனுபவிச்சான், நல்லா அனுபவிச்சான் வாழ்க்கையை. தேவன் இருக்காருல்ல, சாந்த குணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. உங்களுக்கு பொறுமை அதிகமாக வந்துருச்சுல்ல, இனிமே எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க. இந்த பூமியே உங்களுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. தயவு செய்துப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய பொறுமை சோதிக்காதீங்கப்பா. அவங்க இனிமே எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் இனிமே அவங்க அனுபவிப்பாங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க.
ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம்ப்பா. அதில் கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் அப்பா. 3வது தடவை கூட இந்த பூமியை ஆட்சி செய்ய வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.